வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா அக்டோபர் 24, 1972 சென்னை சென்ட்ரல் இருந்து பெங்களூருக்கு போற ட்ரெயின் புறப்பட தயாரா இருந்துச்சு. அப்ப திடீர்னு ரெண்டு பேர் வேகமா வந்து S3 கோச்ல ஏறுறாங்க. அந்த ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்டாகவும் பெரிய ஆபீசர்ஸ் மாதிரியும் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் மேலேயே தான் இருந்துச்சு. அடிக்கடி அவங்க ரெண்டு பேருமே தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த அந்த நபர் பார்க்கறதுக்கு டீசென்டா இருந்தாலுமே பார்வை சரியில்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ அடிக்கடி தங்கிட்டு இருந்த பேக்கையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதையும் அவருக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருமே நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் அப்படி நர்வஸா ஃபீல் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. பிகாஸ் அவருடைய பேக்ல நிறையவே பணம் வச்சிருந்தாரு. சோ அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே தன்னை ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு நினைச்ச அந்த நபர் பெங்களூரு போற வரைக்குமே இருந்த இடத்தை விட்டு அசையாம தன்னுடைய பேக்கை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா ட்ரெயினும் பெங்களூருக்கு ரீச் ஆகுது. உடனே அந்த ஆளுங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வராரு. சென்னையில இருந்து பெங்களூரு வர்ற வரைக்குமே ரொம்பவே நர்வஸா இருந்த அந்த நபர் ஒரு வழியா பெங்களூர் ரீச் ஆனதுமே தன்னுடைய பிசினஸ் விஷயங்கள்ல ரொம்பவே பிஸியா இருந்ததால ட்ரெயின்ல பார்த்த அந்த ரெண்டு ஆளுங்களை பத்தி சுத்தமா மறந்து தன்னுடைய வேலையில கவனமா இருக்காரு. ஒன்ஸ் தன்னுடைய வேலை முடிஞ்சதுமே திரும்பவுமே ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவரு அப்படியே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காரணம் ட்ரெயின்ல அவரு பார்த்த அவரையே பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு பேரும் திரும்பவுமே இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த முறை அவங்க கூட இன்னும் 2-3 பேரும் இருந்தாங்க. அவங்க கூட இருந்தவங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல பதட்டத்துல உடம்பு எல்லாமே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. எஸ், அவங்க போட்டிருந்த யூனிஃபார்மை பார்த்த உடனே அவங்க கஸ்டம் ஆபீசர்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ரோ, கஸ்டம் ஆபீசர்ஸை பார்த்து அவர் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அவ்வளவு யோகியமான ஆள் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ஒரு கோல்ட் ஸ்மக்லர். இப்ப அவரை சுத்தி வளைச்ச கஸ்டம் ஆபீசர்ஸ் தங்களுடைய ஐடி கார்ட்ஸை காமிச்சு அவர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி விசாரணைக்காக அவரை தங்களுடைய கார்ல ஏத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கார்ல போகும் பொழுதே அவருடைய பேக்கை செக் பண்ண ஆபீசர்ஸ் அப்படியே அதிர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பணமும் 40 கோல்டு பிஸ்கட்ஸும் இருந்துச்சு. டியர் STI, 1970 10,000 ரூபாயுடைய மதிப்பு என்ன, அதே போல கோல்டு ரேட் என்ன அப்படின்னு கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த பணத்துடைய வேல்யூவும் கோல்டுடைய வேல்யூவும் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் இவ்வளவு பணமும் கோல்டு பிஸ்கட்ஸும் வச்சிருக்கிற நீ எவ்வளவு விசாரிச்சாலும் உண்மையை சொல்ல போறதில்ல. அதனால உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரூத் சீரம் இன்ஜெக்ஷனை போட்டா உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் தானா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டே தான் அவருக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. ஆக்சுவலா அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து உண்மை வெளியே வரல, அந்த நபருடைய உயிரே வெளியே வந்திருக்கு. எஸ், பிகாஸ் அது ஒரு ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கறதால அந்த இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துக்கு போன அந்த நபர் மயக்கம் தெளியாமலேயே இறந்து போறாரு. இப்ப அந்த ஆபீசர்ஸ் இறந்து போன அந்த நபருடைய உடலை ஆந்திராவில் இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ரோடு பக்கத்திலேயே தூக்கி போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த சில நாட்கள்ல தன்னுடைய மருமகனை காணோம் அப்படின்னு சென்னை 7 ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. ஆனா நாட்கள் நகர்ந்ததே தவிர அந்த கேஸ் நகரவே இல்ல. சோ இப்ப இந்த கேஸ் CBCID கிட்ட போகுது. இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச CBCID போலீஸ்க்கு கிடைச்ச தகவல்கள் சென்னை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர வச்சது அப்படின்னே சொல்லலாம். சோ ட்ரெயின்ல டிராவல் பண்ண அந்த நபர் யாரு, அந்த நபர்கிட்ட அவ்வளோ பணமும் நகைகளும் எப்படி வந்துச்சு, ஊசி போட்டதால அந்த நபர் இறந்து போனதும் அந்த ஆபீசர்ஸ் ஏன் இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற விஷயங்களையும் 1970 தமிழ்நாடு முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு முக்கியமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த நபர் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டின அடுத்த சில நாட்கள்ல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கீழக்கரை அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் சென்னை 7 ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய மருமகன் தைக்கா தம்பி பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வரும்போதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவார் அப்படின்னும். அப்படி வந்த அவரு அக்டோபர் 24ஆம் தேதிக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. லாட்ஜுக்கு போய் விசாரிக்கும் பொழுது அவர் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க. ஆனா அவர் இன்னுமே ஊருக்கு வரல. அவருக்கு என்ன ஆச்சு, எங்க போனார் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அவங்களால ஒரு சின்ன எவிடன்ஸை கூட கலெக்ட் பண்ண முடியல. ஆனா அதே நேரத்துல அந்த பெரியவரும் இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரமா விடுற மாதிரி தெரியல. அடிக்கடி வந்து அப்டேட் கேட்டுட்டே இருக்காரு. சோ அடுத்த 2 மாசத்துல இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்ட போகுது. ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச ஆபீசர்ஸ் முதல்ல காணாம போன தைக்கா தம்பியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, கடைசியா ஊர்ல அவரை பார்த்தது யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது தைக்கா தம்பியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் முகமது தம்பி தான் தைக்கா தம்பி கூட கடைசியா இருந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ இப்ப முகமது தம்பியை முற்றுகையிட்ட போலீஸ் தைக்கா தம்பியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு சொல்லிதான் தைக்கா தம்பி ஒரு கோல்ட் ஸ்மக்லர் அப்படிங்கிற விஷயமே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சென்னையை சேர்ந்த காதர் அப்படிங்கிறவரு தன்னை சந்திச்சதாகவும் கோல்ட் ஸ்மக்லிங் பண்றவங்களை பத்தி தகவல் கொடுத்தா நிறைய பணம் கொடுக்கறதா சொன்னதாகவும் சொல்றாரு. அதனால காசுக்கு ஆசைப்பட்டு தைக்கா தம்பியை அவங்களுக்கு அடையாளம் காட்டுனதா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, காதர் கூட பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னும் அதை தவிர தனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப காதர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா காதரோ எந்தவித பதட்டமுமே இல்லாம தான் ஒரு இன்ஃபார்மர் அப்படின்னும் ஸ்மக்லிங் பண்றவங்களை பத்தி கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கு தகவல் கொடுக்கறது தான் தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. சோ காதர் சொன்ன அந்த கஸ்டம் ஆபீசர்ஸை பத்தி விசாரிச்ச போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், நீங்க ஆல்ரெடி கஸ் பண்ணிருப்பீங்க. காதர் கஸ்டம் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொன்ன யாருமே உண்மையான கஸ்டம் ஆபீசர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே பக்காவான ஃப்ராட்ஸ். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அவங்கள உண்மையான ஆபீசர்ஸ் அப்படின்னு நினைச்சு காதர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருந்தது தான். சோ போலீஸ் இப்ப அந்த சோ கால் கஸ்டம் ஆபீசர்ஸை வலை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தேடுறதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங் உடனடியா தலைமறைவாக ஆரம்பிக்குது. ஆனா அந்த கேங்கை சேர்ந்த வேணுகோபால் அப்படிங்கிறவன் மட்டும் கிருஷ்ணகிரி கோர்ட்ல போய் சரண்டர் ஆகுறான். சோ அவனை போலீஸுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தைக்கா தம்பியை நோட்டம் விட்டு அவன் கிட்ட இருந்த கோல்டு பிஸ்கட்ஸ், அவன் வச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அவனை கொலை பண்ணி ஆந்திராவுல தூக்கி போட்டதா அவன் ஒத்துக்கிறான். ஆல்சோ இப்ப வேணுகோபால் கொடுத்த தகவல்களை வச்சு அந்த கேங்கை சேர்ந்த ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, லக்ஷ்மணன், கண்ணன், தாவூத், அயூப் கான், மஜீத் அண்ட் கோபால் அப்படிங்கிற 8 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டையே அதிர வச்சது. அப்படி போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். அந்த கேங்குடைய ஹெட்டான வைத்தீஸ்வரன் ஜார்ஜ் டவுன்ல ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சிருக்கான். ஆல்சோ அவனே சில மருந்துகளையும் சொந்தமா தயாரிக்கவும் செய்யறான். அது மட்டும் இல்ல, சினிமாவுல உச்சத்தில் இருந்த பல நடிகர் நடிகைகளுக்கு ட்ரக் சப்ளையும் பண்ணிட்டு இருக்கான். ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இவனுடைய லைஃப்ல அவனுக்கு திடீர்னு பண கஷ்டம் வர ஆரம்பிக்குது. பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவன் தன்னுடைய நண்பன் தாவூத் கிட்ட ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறான். ஹார்பர்ல இருந்து சின்ன சின்ன பொருட்களை ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த தாவூத் ஹவாலா மோசடி பண்றவங்க, கோல்ட் ஸ்மக்லிங் பண்ற
பண்றவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறான். ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்னு வைத்தீஸ்வரன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கு தாவூதோ இதெல்லாம் இல்லீகல் பிசினஸ் அப்படிங்கறதால கண்டிப்பா போலீஸ்க்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சோ இந்த வேலையை செய்யறதுக்கு அப்படின்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஹோட்டல்ல வேலை செய்யற ஆட்களை கரெக்ட் பண்ணி அதிக பணத்தோட சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற ஆட்களை பத்தி தகவல் கொடுக்க சொல்றானுங்க. அப்படிதான் ஒரு நாள் டிசம்பர் 1970 தி பிராட்வே அப்படிங்கிற ஹோட்டல்ல இருந்து அவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. வடிவுல்லான் செட்டியார் அப்படிங்கிறவரு நிறைய பணத்தோட வந்து இங்க தங்கி இருக்கிறதா அவனுங்களுக்கு தகவல் கிடைக்குது. சோ அன்னைக்கு நைட்டே அந்த ஹோட்டலுக்கு கார்ல போன அந்த கும்பல் அந்த ஹோட்டலுக்கு வெளியில வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தசாரதி அண்ட் வேணுகோபால் இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்குள்ள போய் அவங்கள கஸ்டம் ஆபீசர்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு வடிவுல்லான் செட்டியார விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறானுங்க. தனக்கும் கடத்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்ன வடிவுல்லான் செட்டியார் கிட்ட உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு இந்த டேப்லெட் கொடுக்கறதா சொல்லி அளவுக்கு அதிகமான ஸ்லீப்பிங் பில்ஸ வலு கட்டாயமா முழுங்க வச்சிருக்கானுங்க. இப்ப அன்கான்சியஸ் ஆன வடிவுல்லான் செட்டியார் கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணம், முன்னாடி 10,000 ரூபாயே எவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப 1.5 லட்சம் ரூபாய், அதுவும் 1970 எவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ அந்த பணத்தையும் விலை உயர்ந்த வாட்ச் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ரோட்டு ஓரமா அவரை தூக்கி போட்டுட்டு போயிடுறானுங்க. இப்ப மயக்கத்தில் இருந்த அவரை பார்த்த அந்த கிராம மக்கள் உடனடியா அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா 2 நாளா மயக்கம் தெரியாம இருந்தவரு மயக்கத்தில் இருக்கும் பொழுதே இறந்து போறாரு. அவருடைய ஷர்ட்டுடைய காலர்ல இருந்த டெய்லருடைய லேபிளை வச்சு அவருடைய ஊர் சிறுவயல் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் இவரு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல இவங்க மேல சந்தேகம் வராததால ரொம்பவே கிராண்டா இதை செலிப்ரேட் பண்ணன அந்த கேங் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்க ஆரம்பிச்சது. அடுத்த 2 மாசத்துல மலேசியால இருந்து தன்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருந்த சாகுல் ஹமி இங்க தன்னுடைய ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கிறதாகவும் அவர்கிட்ட அதிக பணம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் இப்ப அவங்களுக்கு கிடைக்குது. சோ அவரையும் கஸ்டம் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட இருந்த 55,000 ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு ட்ரூத் சீரம் அப்படிங்கிற பேர்ல ஹை டோஸ் பெத்தடினை இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போன சாகுல் ஹமீத ஆந்திரால இருக்கிற சித்தூர் பகுதிக்கு கார்ல எடுத்துட்டு போய் ஒரு புளிய மரத்துல தூக்குல தொங்க விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போன முறை அவனுக்கு பண்ண தப்பு எல்லாத்தையுமே இதுல சரி பண்ணிருக்கானுங்க. அதாவது இவனுடைய ஃபர்ஸ்ட் மர்டர்ல வடிவுல்லான் செட்டியார் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சுதான் அவரை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணதால இந்த முறை அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாகுல் ஹமீத நியூடாக்கி, அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தூக்குல தொங்க விட்டுருக்கானுங்க. ஆல்சோ ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்த வடிவுல்லான் செட்டியார் 2 நாட்கள் உயிரோட இருந்திருக்காரு அப்படிங்கறதால அதுக்கு பதிலா ஹை டோஸ் கொண்ட ட்ரக்கை இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்ததால ட்ரக் ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆல்சோ வேற ஸ்டேட்ல டெட் பாடி கிடைச்சா அவ்வளோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கறதால ஆந்திராக்கு போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த 2 மர்டர்ஸ்லயும் கிடைச்ச பணத்தை வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ஓவரா ஆடிட்டு இருந்ததால அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு அவங்க மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. குறிப்பா வேணுகோபாலுடைய ஃப்ரெண்ட் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு வேணுகோபால் மேல சந்தேகம் அதிகமாகுது. அவன் ஏதோ கோல்டு ஸ்மக்லிங் பண்ணி தான் காசு சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைச்ச அவரு கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட வேணுகோபால் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா காதர் மாதிரி இல்லாம தட்சிணாமூர்த்தி உண்மையான கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட உண்மையான இன்ஃபார்மரா இருந்திருக்காரு. சோ இந்த தகவலை கேள்விப்பட்ட கஸ்டம் ஆபீசர்ஸ் வேணுகோபாலுடைய வீட்டை சோதனை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பணம் நகை அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. பட் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. அது வடிவுல்லான் செட்டியார் இவனுங்களை கஸ்டம் ஆபீசர்ஸ் அப்படின்னு நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மிரட்டி இவனுங்க வாங்கின வாக்குமூலம் தான் அது. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் கோல்ட் ஸ்மக்லிங் பண்றது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறேன்னு எழுதி வடிவுல்லான் செட்டியார் கையெழுத்து போட்டிருந்தாரு. சோ இவனுங்க மிரட்டி பணம் பறிக்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவ்வளவு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. இனிமே இவனுங்களுடைய கதி அதோ கதிதான் அப்படின்னு நினைச்சா அங்கதான் விதி விளையாட ஆரம்பிச்சிருக்கு.
ஆபீசர்ஸ் தேடி வந்த நகை பணம் அப்படின்னு எதுவுமே இல்லாததால அந்த லெட்டரை படிச்சு கூட பார்க்காம ஏதோ ஒரு காகிதம் அப்படின்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த லெட்டரை மட்டும் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்க இருந்த பல விபரீதங்களை தடுத்திருக்கலாம். சோ இப்ப தன்னுடைய வீட்டுல ரெய்ட் பண்ணதுக்கு தட்சிணாமூர்த்தி தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட வேணுகோபால் தன்னுடைய கேங் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றான். நம்மளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அவன் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அந்த கேங் தட்சிணாமூர்த்தி கிட்ட பெங்களூருக்கு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. இவனுங்க கூட போனா இவனுங்களை பத்தின சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண தட்சிணாமூர்த்தியுமே ஓகே சொல்றாரு. பட் அவரை கூட்டிட்டு போனவனுங்க விக்டிம்ஸை கொலை பண்ற அதே மாதிரியே ஹை டோஸ் ட்ரக்கை அவருக்கு வலுக்கட்டாயமா இன்ஜெக்ட் பண்ணி கொலை பண்றானுங்க. உயிர் போயிருச்சா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருந்ததால ஒரு பெல்ட்டால கழுத்தை நெரிச்சு கன்ஃபார்ம் பண்றானுங்க. அது மட்டும் இல்ல, அவரை நியூடாக்கி உடம்ப ஆந்திரால் இருக்கிற ஒரு பாலத்துக்கடியில போட்டு பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறானுங்க. அடுத்தடுத்து சில மாதங்கள் இடைவெளியில புகாரி தம்பி, சதாக் இப்ராஹிம், முகமது சாலேக், கடைசியா தைகா தம்பி அப்படின்னு ஒவ்வொருத்தரா தீர்த்து கட்டியிருக்கானுங்க. இதுல தைகா தம்பி கூட 2 பேர் ட்ரெயின்ல போயிருக்கானுங்க. மத்தவங்க கார்ல பெங்களூர்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இன்ஃபேக்ட் தைகா தம்பியுடைய மாமனார் அவரை கண்டுபிடிக்க சொல்லி ரொம்பவே தீவிரமா இருந்ததால தான் இந்த கொடூர கொலைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ல அவனுங்க மொத்தமா 3.5 லட்சம் ரூபாய் பணமும் 40 கோல்ட் பிஸ்கட்ஸும் கொள்ளையடிச்சிருக்கானுங்க. இந்த விவரங்கள் எல்லாமே பத்திரிகைகள்ல வர ஆரம்பிச்சதும் அப்ப இருந்த கோல்ட் ஸ்மக்லர்ஸ் எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லி நிம்மதியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. பப்ளிக்குமே கொஞ்ச நாட்கள் கையில நிறைய பணத்தோட பயணம் பண்ணவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 1970 இருந்து 1972 வரைக்கும் சென்னையை ஆட்டி படைச்சிட்டு இருந்த இந்த கேங்குக்கு 7 பேரை கடத்தி கொள்ளையடிச்சு கொடூரமான முறையில கொன்னதுக்காக வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, லக்ஷ்மணன் மற்றும் கண்ணன் அப்படிங்கிற 4 பேருக்கும் தூக்கு தண்டனையும், தாவூத், ஆயுப் கான், மஜீத் மற்றும் கோபால் அப்படிங்கிற 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிச்சு கோர்ட் தீர்ப்பளிக்குது. அப்ரூவர் ஆனதால வேணுகோபால் எந்த ஒரு தண்டனையுமே இல்லாம விடுதலை செய்யப்படுறான். ஆல்சோ தூக்கு தண்டனை கைதிகளுடைய கருணை மனுவுக்கு ரொம்ப வருஷமா ஜனாதிபதி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாததால சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்தி தீர்ப்பளிச்சிருக்கு. பல தூக்கு தண்டனை கைதிகளுடைய வழக்குல தண்டனையை குறைக்கிறதுக்காக இப்பவுமே இந்த கேஸை தான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க. So my dear SDA investigators, நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் போலீஸ், டோல்கேட், கோர்ட் அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடியே கஸ்டம் ஆபீசர்ஸா வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திருக்கானுங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? இப்பதான் இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடியே பணப்புழக்கம் அதிகம் உள்ள நம்ம சினிமாவில் பார்த்து கொண்டாடிட்டு இருந்த பல சினிமா பிரபலங்கள் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்க தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது இல்லையா? அப்ரூவரா ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 7 கொள்ளைகள்ல ஈடுபட்ட ஒருத்தனை குறைந்தபட்ச தண்டனை கூட இல்லாம விடுதலை செய்யப்பட்டது சரிதான் அப்படின்னு தோணுதா? சிசிடிவி, DNA டெஸ்ட் பண்ண முடியாத அந்த காலகட்டத்திலேயே எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அப்படின்னு பல கண்ட்ரிஸுக்கு போய் விக்டிம்ஸ் உடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே வருஷத்துல இந்த கேஸ் உடைய இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய விக்டிம்ஸா திருடனா பார்த்து சூஸ் பண்ண இந்த திருட்டு மொரட்டு கொலைகார கும்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அடுத்தது எந்த டாபிக் வேணும், எந்த கேஸ் பத்தி வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.